over 7,000 Indian students க்கு deportation order வந்திருக்கு. ஜனவரி 14ஆம் தேதி தான் கடைசி நாள். 25 லட்சம் பே பண்ணிருக்காங்க fake acceptance letterக்கு. இந்த நியூஸை கனேடியன் சேனல்ல வெளியிட வேணாம்னு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே சொந்த வீட்ல இருக்கிற குப்பையை பொறுக்க மாட்டாங்க. பக்கத்து வீட்ல என்ன நடக்குது? வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இது கனடால படிக்கிற இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு நியூஸ். 7000க்கு மேற்பட்ட இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு டிப்போர்டேஷன் வழங்கப்பட்டுள்ளது. ஃபேக் அக்செப்டன்ஸ் லெட்டர் மூலமாக கனடாக்கு படிக்க வந்ததால கனேடியன் இமிகிரேஷன் நவம்பர் 15ஆம் தேதி ஃபைன் பண்ணிருக்கு. ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கனடாக்கு வந்திருக்கிறாங்க படிக்கிறதுக்கு ஃபேக் அக்செப்டன்ஸ் லெட்டர் மூலமாக. அதில் ஆல்மோஸ்ட் 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருந்து குஜராத் பஞ்சாப் நகரத்திலிருந்து வந்திருக்கிறாங்க. 7,000லேருந்து 8,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவுக்கு திரும்பி போக வேண்டிய ஒரு கட்டாயமான நிலைமையில் இப்போ இருக்கிறாங்க. கனேடியன் இமிகிரேஷன் விசா எக்ஸ்பர்ட் பஞ்சத் பட்டேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு சொன்னால், அக்செப்டன்ஸ் லெட்டர் ஃபேக்காக இருக்குமா இருந்தால் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கனடாவில் அட்மிஷன் வந்து கேன்சல் ஆகிரும், திரும்பி சொந்த நாட்டுக்கு போக வேணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி நடந்திருக்கும்னு பார்த்தா இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கிற விசா ஏஜென்ட்டும் கன்சல்டிங் பீப்புள் தான் இதுக்கு காரணம்ண்டு. இந்த ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் இந்த ஸ்டூடெண்ட் விசாவுக்கு 25 லட்சம் இந்தியன் மணி பே பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க. 25 லட்சம் ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பெரிய காசு. உண்மையிலேயே இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்ல குவாலிஃபிகேஷன் இருக்குமா இருந்தால் டிரெக்டாக கனடாவில் இருக்கிற காலேஜ் யூனிவர்சிட்டிக்கு ட்ரை பண்ணலாமே. ப்ரைவேட் ஏஜென்சி மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுவீங்களா இருந்தால் தயவு செய்து உங்களோட டாக்குமெண்ட்ஸை ஒன்றுக்கு 100 தடவை செக் பண்ணி பார்க்க சொல்கிறாங்க. இது உண்மையான டாக்குமெண்ட்ஸாக ஃபேக்கான டாக்குமெண்ட்ஸாண்டு. இந்த ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸாக இருக்கிறதால தானே கனடியன் எம்பசியில் விசா வந்து வழங்கப்பட்டதுண்டு. இந்த தவறு இந்த எரர் வந்து இந்தியாவில் தான் நடந்திருக்கு. இந்தியன் விசா எக்ஸ்பர்ட் பஞ்சத் பட்டேல் கனேடியன் இமிக்ரேஷன்ட்டு ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த ஒரு கனேடியன் நியூஸ்லேயுமே இந்த இஷ்யூ வரக்கூடாதுண்டு. எதனால் இந்த நியூஸை மூடி மறைக்க பார்க்குறாங்களோ தெரியல. இது கனேடியன் நியூஸில் வெளியில் வராட்டியும் இந்தியன் வெப்சைட்டில் இந்தியன் பத்திரிகையில் வெளியில் வந்திருக்கு. தன் வினை தன்னை சுடும். ஒரு 25 லட்சத்தை கொடுத்து ஒரு மாணவர்களை ஏமாற்றி இருக்கிறாங்க. அந்த நியூஸை மூடி மறைக்க பார்த்துருக்குறாங்க. இந்த 8,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ஃபேக் டாக்குமெண்ட்ஸ் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு ஜனவரி 14ஆம் தேதி தான் கடைசி நாள். ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு கனடா நாட்டில் இவங்க இருக்க முடியாது. கனேடியன் இமிகிரேஷன் இதை உறுதிப்படுத்தியிருக்கு. இதுக்கு வேறு ஒரு சாய்ஸுமே இல்லை. இதுக்கு முன்னாடி 700 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சேம் இஷ்யூ இருந்தும் இந்த பிள்ளைகளை இவங்க திரும்பி செய்கிறாங்கன்னு சொன்னால் அரசியல் ஊழல் அங்கே நிறைஞ்சு கிடக்குது. இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே லட்சக்கணக்கில் காசை கொடுத்து கனடாக்கு வரத்தான் பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற இன்டெலிஜென்ட் பொலிட்டிஷியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். They think that we are from this poor little country which is so poor, so marginalized. We have nothing to give our citizens. We are dying to go to Canada. You know, they forget one very important thing to me, which I will never forget, which is that most Indians don't like to live in a very cold country. Most Indians, if they had a choice, they would never go to Canada. We don't want to go there. And when we go there, many Indians, they get depression and they come back.
அங்கே சொல்கிற மாதிரி அந்த நாட்டில் வறட்சி இல்லை, நல்ல சுகாதார திட்டம் இருக்குது, நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, நல்ல மருத்துவ திட்டம் இருக்குது, நல்ல கல்வி திட்டம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அப்போ 25 லட்சம் கொடுத்து கனடாவுக்கு வராங்க. நாடே ஒரு ஊழலில் தான் இயங்கி கொண்டிருக்கு. இங்கே வந்தவங்க மட்டும் என்னவாம், தங்களை திருத்துறதை விட மற்றவங்க அதை செய்கிறாங்க, இந்த நாட்டுக்காரங்க இதை செய்கிறாங்க, இந்த நாட்டுக்காரங்க இதை செய்கிறாங்க, எங்களை மட்டும் ஏன் குறை சொல்கிறீங்கன்ட்டு தான் சொல்கிறாங்க வழியே தங்களை திருத்தி கொள்றதுக்கு ஒரு முயற்சியுமே செய்யலை. அங்கே இருக்கிற பொலிட்டிஷியன் மீடியாக்கள் எல்லாம் தாங்களும் திருந்த மாட்டாங்க, வளர்கிற சமுதாயத்தையும் திருந்த விட மாட்டாங்க. இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே சொந்த வீட்டில் இருக்கிற குப்பையை பொறுக்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டில் என்ன நடக்குது, இதுதான் இவங்களுக்கு இருக்கிற பிரச்சனையே. ஆனால் ஒரு விடயத்தில் மட்டும் நாங்கள் அவங்கள அக்செப்ட் பண்ணியே ஆக வேண்டும். அவங்கள பெருமையாக பேசுகிறதுல உலகத்தில் நம்பர் 1. எப்போ பப்ளிக்காக ஒரு இஷ்யூ வருதோ அது பேசப்படும், அதை மூடி மறைக்க முடியாது. அது யாராக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.